பேரன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் நாடு பூராகவும் சூடுபிடித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே தேர்தல் தொடர்பாக ஒரு சில அடிப்படையான செய்திகளை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று கேட்டா, இந்த இலங்கை முஸ்லிம் அரசியல்வாதிகள்ல முக்கியமாக ஒரு சில பச்சோந்திகள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஜால்ரா அடிப்பதற்கென்றே பிறந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இலங்கை வரலாற்றுல அரசர் காலத்துல அரசர்கள் என்ன செய்வாங்க கேட்டா, தங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு புலவர்களை வச்சுக்கிறாங்க. அவனை பத்தி பாட்டு படிக்கணும், அவனை பத்தி புகழணும், அவன் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லணும், இப்படி கொஞ்சம் பேரை வச்சுக்கிறாங்க. அது மாதிரி இலங்கை வரலாற்றுல தன்னை ஒரு அரசனை போன்று காட்டிக்கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி தனக்கு பக்கத்துல கொஞ்சம் பச்சோந்திகளை வச்சுக்கிட்டாரு. அதுல முக்கியமான 2 பேர். ஒருவர் அஸ்வராஜியார் சொல்லுவாங்க, முன்னாள் எம்பி. 2வது நபர் யாருன்னு கேட்டா, இந்த குருநாகல் மாவட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கிறவர், சத்தார் என்று சொல்லக்கூடியவர். இந்த 2 பேர் விஷயத்துல இஸ்லாமிய சமுதாயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த 2 பேர் முதல் நபர் இருக்கிறார்ல, இவருக்கு இஸ்லாத்துக்கு அறவே சம்பந்தம் கிடையாது. அஸ்வரை பொறுத்தவரையில இந்த ஆளுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஏன் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம் தெரியுமா? அன்னையில குருநாகல் மாவட்டத்தில் மஹிந்த ராஜபக்சேவுடைய தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு உரையாற்றுறாரு. எல்லாரும் வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. உரையில என்ன சொல்றாரு தெரியுமா? ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ஒரு யகூதி, ஒரு நசாரா இருந்துட்டு போட்டு, அவன் யகூதியா இருந்தாலும் சரி, நசாராவா இருந்தாலும் சரி, இவன் யகூதியா இருந்தாலும் சரி, நசாராவா இருந்தாலும் சரி, எங்களுக்கு 2 பேருமே ஒண்ணுதான் சொல்லிட்டு என்ன செய்யறாரு தெரியுமா? இந்த யகூதி நசாராவுக்கு வாக்களிக்க கூடாது. நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்களிக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்சே பத்தி அல்லாஹ் சொல்றானா, ஹக்க ஹக்கன் பாத்தில பாத்திலன் இன்னல் பாத்தில கான சஹூகா என்று குர்ஆனிலே சொல்கிறான். உண்மை உண்மைதான், பொய் பொய்தான், சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. சத்தியவாதியாக இருக்கிற மஹிந்த ஜெயிப்பார், அசத்தியவாதியாக இருக்கிற ரணில் தோத்து போவார். இப்படி ஒரு குர்ஆன் வசனத்தை காட்ட முடியுமா? இந்த ரணில் விக்ரமசிங்கே யாரு? அவர் முஸ்லிம்களுடைய ஆதரவாளரா? அவர் யாருடைய அன்பர்? யகூதிகளுடைய அன்பர். யகூதி நசாராக்களை குர்ஆன் சபிக்கின்றது. மௌலைமார்களிடத்திலே கேட்டு பாருங்கள். இந்த யகூதிகளுடைய இயக்கம் இருக்கின்றது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஜயோலிசவாதம். இந்த ஜயோலிசவாதம் தான் இஸ்ரவேலை உருவாக்கி இருக்கின்றது. 62 ஆண்டு காலமாக அவர்கள் அந்த முஸ்லிம்களை கொண்டு குவித்து வருகின்றார்கள். ஜனாதிபதி சத்திய சத்தியமாய் අසත්‍ය අසත්‍යමයි ඇත්ත වශයෙන්ම අසත්‍ය කවදා හරි විනාශ වෙනවා. මේ රනිල් පිරිස 17 වෙනිදා විනාශ වෙනවා. ඒක නිසා මේක මම කියන එකක් නෙමෙයි, මහින්ද ராஜபக்சே பத்தி தான் කියන එකක් නෙමෙයි. அல் குர்ஆனிய காலை மாலை உம்மமார்களே, சகோதரர்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுகின்றீர்கள், கத்தம்பாத்தியா ஓதுகின்றீர்கள், மௌலூதுகளை வைக்கின்றீர்கள். அப்படியான ஒரு அருமையான சூழலை ஏற்படுத்தி தந்தார். குருநாகலை மாவட்டத்திலிருந்து தான் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட எதிர்கால பிரதம அமைச்சர் உங்களுடைய வாக்குகளால் வரவிருப்பதுதான் எங்களுடைய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் என்று சொல்லி, ராஜாவே, எங்களுடைய பக்ஷையின் ராஜாவே, உங்களுக்கு அனைவருக்கும் ஜெயவேவா என்று சொல்லி, வாழ்க என்று சொல்லி அனைவரிடத்திலும் ஞானசார குர்ஆனுக்கு எதிராக பேசின, குர்ஆனை விமர்சிச்ச எல்லா உலமாக்களுக்கும் பொத்திக்கிட்டு கோபம் வருது. அஸ்வர் செஞ்சா ஏன் கோபம் வரல? அவன் முஸ்லிம்ங்கிறதுனால. ஹக்க ஹக்கன் பாத்தில பாத்தில என்று சொல்லி ஒரு குர்ஆன் வசனத்தை காட்ட முடியுமா? குர்ஆன்ல கிடையாது. இந்த இன்னல் பாத்தில கான சஹூகாங்கிறது இருக்குது. அது என்ன தெரியுமா? ஜால் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. அசத்தியம் அழிந்தே என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எதுக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? முஹம்மது நபி கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானது, காவிர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் பொய்யானது. இந்த மார்க்கம் ஜெயிக்கும் என்று மார்க்கத்துக்காக சொல்லப்பட்டது. மஹிந்த ராஜபக்சேக்கு ஆய்வு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவன் முஸ்லிம் லிஸ்ட்ல உள்ளவன. இவர் இது முதல் தடவை கிடையாது. இப்படி சொல்றது முதல் தடவை கிடையாது. தர்காவிலேயே போய் தலையை முட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஆளு ஏற்கனவே இந்த திரு டிவியில பழைய நிகழ்ச்சி நடைபெற்றது. பழைய நிகழ்ச்சியில இந்த மனோ கணேசன் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில இந்த இலங்கையில
எந்த பள்ளிவாசலும் மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் தாக்கப்படவில்லை அப்படின்றார். 24 பள்ளிவாசலை அடிச்சு உரைச்சு 4 பள்ளிவாசலை இழுத்து மூடின அரசாங்கத்தை எந்த ஒண்ணுமே நடக்கல. இவர் யார் தெரியுமா, சுத்த தங்கமாக்கும் அப்படின்னு பேசினாரு. அப்ப அந்த ஆளு என்ன குறுக்கிட்டு என்ன சொன்னாருன்னு கேட்டா, மனோ கணேசன் சொல்றாரு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளிவாசல் தாக்கப்பட்டிருக்கு, தம்புள்ள பள்ளிவாசலுக்கு இது வரைக்கும் தீர்வு இல்லைன்னு சொல்றாரு. உடனே இந்த ஆளு என்ன சொல்றான்னு கேட்டா, நீ முஸ்லீமை பத்தி பேசுறதுன்னா சுன்னத்து செஞ்சுட்டு வா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இஸ்லாம் தான் சுன்னத்து எடுக்கிறது மட்டும் தான் நினைச்சிருக்கான். இஸ்லாம்னா சுன்னத்து செஞ்சதுதான், அது மட்டும் தான் முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சாத பேசுவாங்க. அதே மாதிரி ரஞ்சன் ராமநாயக்கோட கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே நீ சுன்னத் செஞ்சுட்டு வந்து முஸ்லீம்களை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறான். உனக்கு முஸ்லீம்களை பத்தி பேசுறதுக்கு அருகதை இருக்குதா? இன்னொரு இடத்துல போன அரசாங்கத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்ட, மஹிந்த ராஜபக்சேனுடைய பேரை சொல்லிக் கொண்டிருந்தா அடுத்த ஜென்மத்துல மஹிந்த ராஜபக்சேனுடைய குடும்பத்துல பிறக்கலாமா? இவனுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? இவனை எல்லாம் அரசியல்வாதி இந்த சமுதாயம் நம்புது பாருங்க. அடுத்த ஜென்மம் இஸ்லாத்துல இருக்குதா? அடுத்த ஜென்ம தஸ்பீஹ் செய்யணுமா? மஹிந்த ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே நீ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நீ செய்யறதுனால இந்த சமுதாயம் செய்யறது தூண்டலாமா? இது போன்ற கலிசடைகளை, இது போன்ற அயோக்கியர்களை, இது போன்ற வச்சோதிகளை இந்த சமுதாயம் நன்கு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். என்னமோ முஸ்லிம்களுடைய ஏகபோக பிரதிநிதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அதுக்கடுத்து யாரு, இந்த சத்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமையகத்துல ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல பேசுறாரு. பேசும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அலுத்கமை சம்பவம் என்பது ஒரு சின்ன பிரச்சனை, அலுத்கமை சம்பவம் ஒரு சின்ன பிரச்சனையா, அத மஹிந்த ராஜபக்சே அப்பவே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்துட்டாரு. எப்ப 2 பேர் கொல்லப்பட்டு கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டு இதுவரைக்கும் தீர்வில்லாமல் இருக்கிறார்களே அந்த மக்களுக்கு என்ன சொல்றாங்க கேட்டா, இப்பவே முடிவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க கேட்டா, எனக்கு என்னை முஸ்லிமாக சொல்லிக்கொள்ள விருப்பம் இல்லை, நான் இலங்கை ஸ்ரீலங்கன் என்று சொல்லிக்கொள்ளத்தான் ஆசைப்படுகிறேன், முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ள விருப்பம் இல்லையா அவருக்கு. உனக்கே ஒண்ணு முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ள விருப்பம் இல்லைன்னா நாங்க எதுக்கு ஒண்ணு முஸ்லிம் சொல்லணும்? நீ சத்தாருங்கிறதுக்கு பதிலா ஒரு முதியன்சராக குஞ்சு வந்தாருன்னு பேர் வச்சுக்க, வேற ஏதாவது பேர் வச்சுக்க. உன்னை யாரு வேணாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினால நீ இருக்கிறதுனால இந்த வாய்தாவும் கிடையாது, இஸ்லாத்துக்கு இப்படி ஆட்சி செய்யணும்னு அவசியமும் கிடையாது. என்ன சொல்றாங்க கேட்டா, என்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ள விருப்பம் இல்லை, இலங்கைக்காரன் என்று சொல்லிக்கொள்ளத்தான் ஆசைப்படுகிறேன். අලුත්ගම සිද්ධියේදී මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ලංකාවේ හිටියේ නැහැ. ඒ වුණාට ෆයිසල් මුස්තෆා කියන මැද කොළඹ ශ්‍රී ලංකා දේශපක්ෂ සංවිධායක හරහා සම්පූර්ණ එදා රෑ යවලා අලුත්ගම ජනතාවට ආරක්ෂාව දුන්නා. අලුත්ගම සිද්ධියෙන් පස්සේ ලංකාවේ තියෙන හැම පල්ලියක්ම මාස 2-3ක් ආරක්ෂා කරා. ඒ වුණාට මුස්ලිම් වරුන්ට අලුත්ගම සිද්ධිය ගැන කතා කරනවා නම් ලොකුවට සිද්ධ වෙච්ච දෙයක් නෑ. අපිට මේ රටේ මම නම් කැමති නෑ මම මුස්ලිම්වරයෙක් කියලා කියන්න. මම ශ්‍රී ලාංකිකයෙක්. සිංහල ජාතිය හැටියට මේ බඩේ ගන්න ඕන සිංහල කට්ටිය. මේ රටේ සිංහල ජනතාව තමයි මේ රටේ ඉන්න නායකයා තියාගන්න හරි ගෙදර යවන්න හරි තීරණය ගන්න ඕනේ. ඒක දෙන්න එපා සුළු ජාතීන්. ඒක දෙන්න එපා මුස්ලිම් දෙමළ ජනතාවට. ඒ බඩේ ගන්න සිංහල කට්ටිය. குர்ஆன தெரிஞ்சா இந்த விஷயமெல்லாம் சொல்லுவாங்களா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும்போது மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீபன் முஸ்லிமன். இப்ராஹிம் யஹூதியாக இருக்கவில்லை, நஸ்ரானியாக இருக்கவில்லை, அவர் முஸ்லிமாகத்தான் இருந்தார். முஸ்லிம் என்று சொல்றதுக்கு பெருமைப்படணும். நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறேன், அவருடைய தூதர் சொன்னதை மாத்திரம் தான் கேட்கிறேன், நான் முஸ்லிமாக இருக்கிறேன், நான் சொர்க்கம் செல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறேன் என்று ஆசைப்பட வேண்டிய ஒருவன் நான் முஸ்லிம் என்று சொல்றதுக்கே விருப்பம் இல்லை. சிறுபான்மை மக்களுக்கு ஜனாதிபதியை தெரிவு செய்கிற, ஆட்சியை தெரிவு செய்கிற அதிகாரத்தை சிங்கள மக்கள் கொடுக்க கூடாது. என்ன சொல்றாரு? சிறுபான்மை மக்களுடைய கையில அதிகாரத்தை வந்து கொடுக்க கூடாது. கொடுத்ததுனால தானே ஆட்சி வந்துச்சு. அதுக்காக சொல்றாரு சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்துறாதீங்க, பெரும்பான்மை சிங்கள மக்கள் தான் இந்த நாட்டு ஆட்சியை நீங்க தான் இதை கையில வச்சுக்கிறோம்னு சொல்லி பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவங்க எல்லாம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்திற்காக உழைப்பவர்களா, இஸ்லாமிய சமுதாயத்திற்காக பேசுபவர்களா, ஜாலரா அடிப்பவர்கள், மஹிந்த ராஜபக்சேக்காக வாழ்பிடிப்பவர்கள். அவன் யூதராக இருந்தா என்ன ரணில் விக்ரமசிங்க யூதராக இருக்கிறாராம், நஸ்ரானியாக இருக்கிறார், கிறிஸ்டியன். இயற்கையில ரணில் விக்ரமசிங்க பௌத்தம் கிடையாது, அது கிறிஸ்டியன். அதனாலதான் அசுரர் சொல்றாரு, நஸ்ரானி அவனுக்கு வாக்களித்து விடாதீர்கள், இவருக்கு வாக்களியுங்கள். அவன் அபூஜஹல், இவர் சஹாபி பாருங்க, அபூஜஹலுக்கு போடுறாத சஹாபிக்கு போடுங்க. நான் கேட்கிறேன், செய்யறதே சாக்கடை வேலை, அதுல வந்து மார்க்க வேலையா?
குர்ஆனை இழிவுபடுத்தக்கூடிய இது போன்ற பச்சோந்திகள் குர்ஆன் ஏற்கனவே என்ன செஞ்சாரு? கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முஸ்லிம் அமைச்சர் மஹிந்த ராஜபக்ச பக்கம் இருந்து மைத்திரிபால சிறிசேனோட போய் சேர்ந்தாரு. சேர்ந்ததுக்கு மஹிந்த ராஜபக்ச என்ன சொல்லி கொடுத்தாரு? அவன் மேடையில பேசுறான், முனாஃபிக்னு பேசுறான். போனவரை பேரை சொல்லி இவர் முனாஃபிக்கு சொல்லி கொடுத்தது யார்? இந்த ஆள் தான். கூட உட்கார்ந்துகிட்டு இவன் இலங்கைக்குள்ள ஷியாயிசத்தை பரப்புவதற்கும் இலங்கைக்குள் முஸ்லிம்களை நாசக்காடாக்குவதற்கும் இந்த தரீக்கத்து சிந்தனையை விதைப்பதற்கும் குர்ஆன் சுன்னாவிலிருந்து முஸ்லிம்களை தூரமாக்குவதற்கும் கங்கணம் கட்டி செயல்படக்கூடிய இரண்டு முக்கியமானவர்கள். இவர்கள் தங்களுடைய இந்த செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரையில இந்த தேர்தலை இன்னாருக்கு வாக்களிக்க இன்னாருக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்ற இடத்துல நாம இல்ல. அரசியல் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் தேர்தல் விஷயத்துல என்ன நிலைப்பாட்டை கடைபிடிக்கணும்னு கேட்டா, நாம ஒருத்தருக்கு வாக்களிக்கிறோம்னு சொன்னா, ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறோம்னு சொன்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு சுதந்திரமாக வாழ முடியுமா? சிறுபான்மை மக்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? பெரும்பான்மை அடக்குமுறை இல்லாமல் ஆகுமா? ஆகாதா? இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். கடந்த காலங்களில் நிறைய படிப்பினைகளை பெற்றிருக்கிறோம். பள்ளிவாசல்கள் அடித்து ஒடுக்கப்பட்டு, ஹிஜாபு பிரச்சனை உண்டாக்கப்பட்டு, பாடசாலைகளில் படிக்க முடியாத பிரச்சனைகள் உண்டாக்கப்பட்டு, பஸ்கள்ல போக முடியாத பிரச்சனைகள் உண்டாக்கப்பட்டு, சிறுபான்மை மக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட கடந்த காலங்களை எல்லாம் மனசுல வச்சு என்ன முடிவு எடுக்கிறது தெரியுமா? நாம் யாருக்கு வாக்களிச்சாலும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? நம்ம சமுதாய கடமைகளை கரெக்டாக செய்ய முடியுமா? நம்முடைய மார்க்க கடமைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று எந்த கட்சியை நாம நினைக்கிறோமோ அந்த கட்சிக்கு வாக்களிப்பதுதான் சால சிறந்தது. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒன்னும் தேவையில்ல, ஓட் போடவும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல, சும்மா போயிருக்கிறோம். ஜனநாயக நாட்டுல இஸ்லாம் ஜனநாயகத்தை ஆதரிக்கிற மார்க்கம். ஜனநாயக நாட்டுல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை ஓட்டுரிமை மட்டும்தான், வாக்குரிமை மட்டும். இந்த வாக்குரிமையை யாரும் செய்யக்கூடாது, பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது, கட்டாயம் பயன்படுத்தணும். பயன்படுத்துகிற நேரத்தில் யாருக்காக பயன்படுத்துகிறோமோ அவர் சரியானவராங்கிறத மனசுல வச்சுக்கிறோம். இவர் வந்தால் நாளை எதிர்காலத்துல நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பா இருக்கும், இவர் இருக்கிற கட்சியால் நம்ம சமூகத்துக்கு பாதுகாப்பா இருக்கும் என்று கருதினால் அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டுமே தவிர நாங்க வாக்கை அளிக்க மாட்டோம், தேர்தலை புறக்கணிக்கிறோம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் அது முறையானது அல்ல. ஜனநாயக நாட்டில் அப்படி செய்யக்கூடாது. நம்ம இருக்கிற ஒரே உரிமை அது மட்டும்தான். அதை பயன்படுத்துவதோடு இது போன்ற பச்சோந்திகளை இனங்கண்டு இவருடைய செயல்பாடுகளில் கவனமாக இருக்கும்படி கேட்டு முடித்துக் கொள்கிறேன்.